எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி ஹெல்த்தி வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு ஆறு டாக்டர்கள் ஆறு கேள்விகள். இன்றைக்கி டயபெட்டிஸ் ஒரு சர்வசாதாரணமான விஷயம் ஆயிடுச்சுங்க. எல்லாரையும் ஒரு கட்டத்துக்கு பிறகு பாதிக்கக்கூடிய நோய் அப்படின்ட்டு ஒரு அக்செப்டன்ஸ் லெவலே சொசைட்டியில் வந்தாச்சு. இப்போ டயபெட்டிஸ் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சில மாதங்கள் அந்த பேஷண்ட்ஸ் ரொம்ப பயத்தோட ரொம்ப ஜாகிரதையாக தன்னோட உணவு அப்புறம் உடல் அப்படின்னு நிறைய விஷயங்களில் கவனம் செலுத்துவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் பிறகு அதை அப்படியே கைவிட்டுடுவாங்க. சில நேரம் என்னன்னா ரொம்ப டேஞ்சரஸான கண்டிஷன்ஸ் உருவாகலாம் அப்படின்றதான் மருத்துவர் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு உடல் அளவில் சர்க்கரை ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னா, அதாவது ஹைப்போகிளைசிமியா ஆச்சுன்னா அது டேஞ்சரஸ் சுச்சுவேஷனாக மாறலாம். அதே மாதிரி எக்ஸஸ் சுகர் ஆச்சுன்னா ஹைப்போகிளைசிமியா ஆகலாம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த பட்சத்தில் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது இப்படி உடல் அளவில் சர்க்கரை அதிகரிக்கும் போது குறையும் போது என்னெல்லாம் செஞ்சுக்கலாம், இப்படி நீங்கள் தினந்தோறும் சந்திக்கக்கூடிய ஹெல்த் சவால்கள் பற்றி பேசுகிறதுக்கான ஒரு ஷோ தான் ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். 6 ஸ்பெஷலிஸ்ட் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்க யாருன்றதை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். வி ஹேவ் தஸ் டாக்டர் சாரதா, obstetrician and gynecologist, மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். டாக்டர் இளங்கோவன், cardiologist, இதய நோய் மருத்துவர். டாக்டர் ரத்தினசுவாமி, surgical gastroenterologist, குடல் நோய் அறுவை சிகிச்சை மருத்துவர். டாக்டர் ஜெயசெல்வா செந்தில்குமார், நியூரோசர்ஜன், நரம்பியல் அறுவை சிகிச்சை மருத்துவர். டாக்டர் ராஜபாண்டியன், பெரிடான்டிஸ்ட், ஈர் அறுவை சிகிச்சை மருத்துவர். மற்றும் டாக்டர் மணிகண்ட பிரபு, வாஸ்குலர் சர்ஜன், ரத்தநாள அறுவை சிகிச்சை மருத்துவர். எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் லைவாக பேசலாம், கேள்விகள் கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-4596-9444. வணக்கம், இது ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம், நான் சுகுணா பேசுகிறேன், திருப்பத்தூர்லேருந்து. வணக்கம் சுகுணா, சொல்லுங்கம்மா. மகளிர் மருத்துவர்கிட்ட பேசலாம். டாக்டர் சாரதா உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. சொல்லுங்கம்மா. மேடம், என் மகனுக்கு 10 months ஆகுது. அவன் பால் லெஃப்ட் சைடு நல்லா குடிக்கிறான், ரைட் சைடு பாலே குடிக்க மாட்டேங்கிறான். ஆனா பால் அந்த பக்கம் சுருங்கி இருக்கு, லெஃப்ட் சைடு நல்லா பால் ஊறுது. அது சம்டைம் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஒரு ப்ராப்ளம்லாம் எதுவும் வராது. நீங்கள் 2 சைடுமே ஆரம்பத்துலேருந்தே அதை ட்ரை பண்ணியிருந்துருக்கணும். நீங்கள் அது கொடுக்காமே விட்டதுனால அந்த சைடு செக்ரீஷன்ஸ் கம்மியாக இருக்கலாம். நீங்கள் அதில் கூட இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே ஹார்மோன் பேஸ்டு தான். ப்ளஸ் பாப்பா வாய் வச்சு குடிக்கிற அந்த ஸ்டிமுலேஷனை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணலாம் 2 சைடுமே, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. என்ன ஆகும்னா அந்த சைடு மட்டும் கொஞ்சம் பிரெஸ்ட்டு பெருசாகவே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது கொஞ்சம் கவலையாக இருக்கும். அதுக்காக தான் 2 சைடுமே மாறி கரெக்டாக கொடுக்கணுங்கிறது. ஓகே டாக்டர், சொன்னதை மறக்காதீங்கம்மா. வணக்கம், யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம், நான் கோபாலகிருஷ்ணன் சொல்லிட்டு விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கள். எனக்கு கேல் பிளட் ஸ்டோன் இருக்கு. சரிங்க. அது சர்ஜரி பண்ணி தான் சரி பண்ண முடியுமா, இல்லை சர்ஜரி பண்ணாமல் மெடிசன்ஸில் அது டைலூட் ஆகுமா? ஓகே டாக்டர் ரத்னசுவாமி உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர், உங்களுக்கு அதனால ஏதாவது தொந்தரவு இருக்குங்களா? சார், அது ரைட் அப்டம்னு பார்த்தீங்கன்னா மைனூட்டாக பெயின் வருது சார் அடிக்கடி. ரொம்ப பெயின் ஜாஸ்தி இல்லைன்னா கூட தண்ணி குடிச்சா சரியாகி போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மைனூட்டா மைண்ட டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு அந்த பெயின். இது மாதிரி அதுக்கப்புறம் பெயின் வருது, ஷோல்டர்ல பெயின் வருது மேடம், வாமிட் வருது சார் அடிக்கடினா எப்பயாவது 3 months 4 months ஒரு டைம் வாமிட் வருது. இது மாதிரி ஒரு தடவை சிம்டம்ஸ் வந்தாலே இந்த கேல் பிளாடருக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுறது நல்லது. இது மெடிசன்ஸ் இல்லை. நம்ம பக்கத்தில் கொலஸ்ட்ரால் ஸ்டோன் கிடையாது, இது பிக்மெண்ட் ஸ்டோனு மிக்சட் ஸ்டோன் தான் இருக்குது. ஸோ இங்கே அது மருந்தில் கரையாது. ஸோ அதனால் ஆப்ரேஷன் தான் அதுக்கு ஒரே வழி. அது வலி வந்துச்சுன்னா நீங்கள் உடனே பண்ணிக்கிறது நல்லது. வேறு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறதை விட வலி இல்லாத சமயத்தில் உடனே பண்ணிக்கங்க, அதுதான் நல்லது. ஓகே. ஸோ இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் ஒரே ட்ரீட்மெண்ட் சர்ஜரி தான். இதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? ரமேஷ் பேசுகிறேன். ரமேஷ், எங்கேருந்து அழைக்கிறீங்க? நான் அம்பத்தூர்லேருந்து. சொல்லுங்கள், உங்களோட கேள்வி என்ன? தூங்கி வச்சுக்கும் போது நரம்பு அப்படியே இழுக்குது. ஓகேங்க, டாக்டர் ஜெயசெல்வா செந்தில்குமார் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர், என்ன சார் சொல்லுங்கள், தெளிவாக சொல்லுங்கள், என்ன பண்ணுது உங்களுக்கு? நேற்று காலையில் 5 மணி இருக்கும், முன்னாடி காலில் நரம்பு அப்படியே குறிச்சி இழுக்குது. சரிங்க, திடீர்னு தான் வருது. ஓகே, இது வரைக்கும் வலி பயங்கரமாக இருக்கு. இப்போதான் ரீசெண்டாக தான் இருக்கு இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு? முன்னாடி நேற்று தான், முன்னாடி இல்லை, இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை. ஆமாம். என்ன வேலை பண்ணுறீங்க? நான் ரியல் எஸ்டேட். எதுலங்க? ரியல் எஸ்டேட். ஓகே, பேக் பெயின் எதாவது இருக்கா உங்களுக்கு? இல்லை சார், இல்லை. சுகர் பிபி எதாவது இருக்கா? இல்லை சார், ஒன்றும் இல்லை. இப்போ நேற்று அந்த வலி போயிடுச்சா இன்னும் இருந்துட்டு இருக்குங்களா? மைல்டாக வலி இருந்துகிட்டே இருக்கு. அந்த வலி பிடிச்சேற மாட்டேன் நரம்பு. ஓகே, மற்றபடி நடக்கிறதுலாம் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? இல்லை சார், இல்லை சார், வலி தான் கொஞ்சம் இருக்கு.
ஓகே, ஒன்றும் பெருசாக நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ் ஒன்றும் பெருசாக பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு நரம்பு டாக்டர் நேரில் பாருங்கள், உங்களை செக் பண்ணி பார்க்கணும். நிஜமாவே நரம்பு அழுத்தம் எதுவும் இருக்க மாதிரி இருக்குது, நரம்பு பாதிப்பு இருக்குதுன்னா அதுக்கு தேவையான டெஸ்ட் சொல்லுவாங்க. பட் நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ் ஒன்றும் பெருசாக பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு 1 டே வெயிட் பண்ணுங்கள், சரியாகலாம் நரம்பு டாக்டர் பார்த்துருங்க நேரில். ஓகே, ஸோ ஒரு நாள் டைம் பீரியட் நிச்சயமாக கொடுக்கலாம். இந்த மாற்றமும் இல்லை அப்படின்னா அந்த பட்சத்தில் நீங்கள் நிச்சயமாக போய் மருத்துவரை பார்க்கணும். இதுதான் எங்கள் டாக்டரோட அட்வைஸ். வணக்கம், இது ஆறு டாக்டர்கள் ஆத்திட்டு கேள்விகள். யார் பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம் ஐயா, உங்கள் பேர் என்ன, இங்கே அழைக்கிறீங்க? என் பேர் ராஜா மேடம். சொல்லுங்கள் ராஜா. எனக்கு வந்து மேடம் எனக்கு ஜீரண ப்ராப்ளம் இருக்கு. ஒரு 7-8 வருஷம் 9 வருஷமா இருக்கு மேடம். ஓகே, டாக்டர் ரத்னசுவாமி உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க, தொடர்ந்து கேளுங்க. ரத்னசுவாமியா? சொல்லுங்கள், என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். என்னோட பேர் ராஜா, நான் குடும்பத்துல இருந்து பேசுறேன். உங்களுக்கு என்ன தொந்தரவு சொல்லுங்கள். எனக்கு வந்து சார் ஜீரண ப்ராப்ளம் ஒரு 10 வருஷமா இருக்கு சார். நான் ஒரு கேஸ்ட்ரிக் ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தேன். அவங்க வந்து எண்டோஸ்கோபிக்கும் காலோஸ்கோபிக்கும் பார்த்தாங்க ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி சார். சரி. திருநெல்வேலியில பார்த்தது. அவர் அப்ப என்ன சொன்னாருன்னா, என்னுடைய பெருங்குடலுடைய அசைவு வந்து நார்மலா இருக்கக்கூடிய அசைவு ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால மலம் வெளியேறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எனக்கு மலம் வெளியேறாது சார். ஒரு 8-9 வருஷமா லேக் சாப்பிட்டாதான் மலம் போகுது சார். சரி. அப்போ வந்து எனக்கு ஜீரணம் வந்து அவ்வளவு ப்ராப்ளம் இல்லை. ஜீரணமும் மட்டனோ சிக்கனோ சாப்பிட்டேன்னா மத்தியானம் 1 மணிக்கு 2 மணிக்கு சாப்பிட்டேன்னா அது 8 மணி வரைக்கும் 8 o'clock வரைக்கும் வயிறு வந்து உப்பிட்ட மாதிரி அப்படியே இருக்கு. நெஞ்சு எரிச்சல் எதுவுமே இல்லை. டைஜஸ்ட் ஆகாம வயிறு உப்பிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு சார். வெயிட் எல்லாம் குறையல இல்லைங்களா? வெயிட் குறைஞ்சிருக்கு சார். முகம்லாம் கண்ணெல்லாம் ஒட்டிச்சு சார். ஓகே, இந்த மாதிரி வெயிட் குறையுது, மோஷன் போற சதைகள் வந்து சார் கால் சதை கை சதை எல்லாமே லூஸ் ஆயிடுச்சு சார். அதனால திக்கா இருக்கும். ஓகே, வெயிட் குறையுதுனாக்க நீங்கள் அவசியம் போய் மறுபடியும் செக் பண்ணி பார்க்கணும். இது வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். கொலனோஸ்கோபி எண்டோஸ்கோபி எல்லாம் பண்ணி 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. திருப்பி மறுபடியும் ஒரு தடவை பண்ணி பார்த்துட்டு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் டயட் அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். மோஷன் போகிறதுக்கு இந்த ஃபைபர் எல்லாம் இருக்குது, நேச்சுரல் ஃபைபர், அதெல்லாம் எடுத்துக்கலாம். அது போனீங்கனாலே மோஷன் ஃப்ரீயாக போகும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஓகே, ஸோ உடல் எடை குறையும் போது அதை வந்து லேசாக எடுத்துக்க முடியாது. நிச்சயமாக நீங்கள் செக்அப் செஞ்சு தான் ஆகணும். இதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஆறு டாக்டர்கள் ஆத்திட்டு கேள்விகள். யார் பேசுகிறீங்க? சொல்லுங்க தேவி, கொஞ்சம் சத்தமாக பேசலாமே. திருச்சியிலேருந்து தேவி பேசுகிறேங்க மேடம். சொல்லுங்க தேவி. மேடம், எனக்கு தலையில ரைட் சைட்ல லைட்டா வீக்க மாதிரி இருக்கு. சரிங்க. அது டாக்டர்கிட்ட நாங்க போய் செக் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கேயோ இடிச்சிருக்கிறீங்க, அதுதான் வேற ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாங்க. சரிங்க. அது டேப்லெட் பார்த்தீங்கன்னா டிப்ரோ ஓடி, அப்புறம் டோப்போமேக்ஸ், சரிங்க, ஒமிகேர், கோஃபெட், அமிட்சைட் அப்படின்ற அந்த டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க மேடம். சரிங்க. அது பாத்தீங்கன்னா அந்த டேப்லெட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு பயங்கரமான எல்லா சிம்டம்ஸுமே ஆக்சுவலா, அதாவது வாமிட்டிங், உடம்பு நடுங்கிறது, ஃபீவரு, அப்புறம் பேச முடியாம ஒரே மூச்சு வாங்கிட்டு ஃபீவரிஷா என்னென்னலாம் இருக்கோ அத்தனையும் வந்துடுச்சு. ஆமா, உங்க கஷ்டம் புரியுதுமா, கவலைப்படாதீங்க. டாக்டர் ஜெயசெல்வா செந்தில்குமார் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர், அந்த தலையில வீக்கம் சொன்னீங்களா, அது எந்த இடத்துல இருக்கு? முன்னாடி இருக்கா, பின்பக்கம் இருக்கா? சார், இது ஒரு சென்டர் மாதிரி இருக்குங்க சார். எத்தனை நாளா இருக்குங்க? எனக்கு வந்துட்டு இது வந்து ஒரு 6 மாசமா இருக்குங்க சார். ரொம்ப லைட்டா தான் இருக்கு. அதுக்கு தலைவலி எல்லாம் கிடையாது. ஓகே. மயக்கம் வந்தது இல்ல, பிட்டு வந்தது இல்ல. அந்த வீக்கத்து மேல கை வச்சா வலிக்குதுங்களா உங்களுக்கு? ரொம்பலாம் வலிக்க கிடையாதுங்க சார். ரொம்ப அழுத்தினாலும் வலிக்க கிடையாது, ரொம்ப மைல்டா. ஓகே, அது தானா மறைஞ்சு போகுது. யார்கிட்ட காட்டுறதுன்னு கூட தெரியலங்க சார். எந்த மாதிரியான டாக்டர்கிட்ட இதை காட்டுறதுன்னு கூட தெரியல. இது வரைக்கும் நீங்க ஸ்கேன்லாம் எதுவும் பண்ணல? இசிஜி மாதிரி ஏதோ பண்ணனாங்க சார். அதுல எந்த இதுவும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. சரிங்க, நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஒரு நியூரோ சர்ஜன் பாருங்க, உங்களை நேரில் பார்த்துட்டு தேவைன்னா சிடி ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. இது சில பேருக்கு என்ன ஆகும்னா, இந்த தலையில் இருக்க மண்டை ஓட்டில் சின்னதாக அந்த எலும்புலேருந்தே ஒரு கட்டி வரலாம், ஆஸ்டியோமான்னு சொல்லுவோம். இந்த எலும்புலேருந்து வர கட்டி அந்த மாதிரி கூட இருக்கலாம். நிறைய பேர் அதை கட்டி வீக்கம்னு பயந்துப்பாங்க. ஸோ நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. முதல்ல ஒரு நியூரோ சர்ஜன் பாருங்கள், உங்களை பார்த்துட்டு தேவைன்னா ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. உங்களுக்கு மாத்திரை போட்டு ஒத்துக்கலன்னா அந்த மாத்திரையை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எழுதி கொடுத்த டாக்டர்கிட்டே சொல்லுங்கள். பட் யூஸ்வலாக டேப்லெட்னால ஃபீவர்லாம் வராது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்கும். டேப்லெட்ஸ் உங்களுக்கு போட்டு ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் அதை ஒரு செக் பண்ணிவிடுங்க. நியூரோ சர்ஜனை நேரில் பாருங்கள்.
ஓகே, ஸோ 2 விஷயங்கள் இங்கே இருக்குது. நிச்சயமாக நீங்கள் நரம்பியல் அறுவை சிகிச்சை மருத்துவரை பார்க்கணும். அதே கட்டத்தில் இந்த மருந்துகள் உங்களுக்கு சூட் ஆகாத பட்சத்தில் நிச்சயமாக அதற்கான சேஞ்ச் இங்கே டாக்டர் கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணலாம். இதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. தொடர்ந்து எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட உங்கள் கேள்விகள் கேட்கலாம். பட் இது எல்லாமே ஒரு சின்ன பிரேக்கு பிறகு இணைந்திருங்கள். இது 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். இது உங்களோட ஃபேவரட் ஃபேமிலி ஹெல்த் ஷோ 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் லைவாக பேசணும், அதாவது ஸ்பெஷலிஸ்ட் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட உங்களோட ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எடுத்து சொல்லணும்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044 4596 9444. உங்களை போலவே எனக்கும் நிறைய டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. டாக்டர் மணிகண்ட பிரபு, இப்போ பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இந்த பேஷண்ட்ஸ் வந்து அந்த ஃபுட் கேர் ரொம்ப கேர்ஃபுல்லாக, அதாவது இந்த காலனியை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு காரணம் என்ன டாக்டர்? இப்போது டயபெட்டிஸில் பார்த்திங்கன்னா 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து காலில் வந்து ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும், இன்னொன்று வந்து காலோட நரம்பு பகுதி, அதாவது உணர்வுகள் கம்மியாகிடும். 2 விதமானது இருக்கும் நரம்பில் பாதிக்கும் போது. ஒன்று வந்து மோட்டார் அப்படின்வாங்க. மோட்டார்னால் அவங்களோட மசிலோட டோன் கம்மியாகிடும். டோன்னா அந்த ஒரு ஸ்ட்ரென்த்து கம்மியாகிடும். இன்னொன்று வந்து சென்சேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு சொரணையே இருக்காது காலில். இப்போ சொரணையே இல்லாதப்போ அவங்களுக்கு வந்து காலில் வைக்கும் போது அவங்க கால் வந்து எங்கே படுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஒரு சூடான பகுதியோ ஒரு ஜில்லான பகுதியோ எதில் கால் வைக்கிறாங்கன்றப்ப அவங்களுக்கு தெரியாது. இன்னொன்று அவங்களோட செருப்பு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும்போது அவங்களோட காலோட ப்ரெஷர் வந்து ரொம்ப அழுத்தப்படும். இப்போது டயபெட்டிஸில் வந்து அந்த ஒரு சேஞ்சஸ், ஒரு 10 வருஷம் டயபெட்டிஸாக இருக்கும்போது அவங்களோட காலில் வந்து சில சேஞ்சஸ் நடக்கும். அப்போ அவங்களோட அந்த எலும்புகளோட ஷேப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அது அவங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அப்போ மாறும்போது பார்த்திங்கன்னா அந்த பாதத்தோட நடக்கும்போது நார்மலாக நடக்கிற நம்மளோட வெயிட் வந்து அன்ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதாவது ஒரு ஏரியாவில் மட்டும் வெயிட் அதிகமாக விடும். அப்போ அவங்களுக்கு வந்து காலில் வந்து காய்ச்சி போயிடும். ப்ளஸ் அவங்கள வந்து அதை உணர மாட்டாங்க. ஸோ உணர்வு இல்லைன்றது வந்து எப்படி எக்ஸாம்பிள் காட்டணும்னா, அவங்க ஷூவை கழட்டி பார்க்கும்போது சில சமயம் வந்து ஒரு ஆணி கிடக்கலாம், இல்லை ஒரு குண்டு ஊசி கிடக்கலாம், அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ அதுதான் வந்து இந்த காலனியோட இம்பார்ட்டன்ஸு. இன்னொன்று, நார்மல் ஷூஸில் வந்து நல்லா திக்காக இருக்கும்போது இவ்வளோ வெயிட் அது அன்ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட்லேயே வந்து காலில் வந்து ப்ரெஷர் அடிக்கும்போது அப்போ அங்கே காயம் வரும். ஃபஸ்ட்டு வந்து காய்ச்சிப்போம். அவங்க என்ன நினைப்பாங்க, இதுக்கு நார்மலாக இருக்கிறது கேலஸ் அப்படின்றது வந்து நம்ம காய்ச்சி போடுறது. அப்போ அதை வந்து நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ரெகுலராக அதோட எங்கெங்கெல்லாம் ப்ரெஷர் பாயிண்ட் அதுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து ஒரு மிஷின் மாதிரி வச்சுட்டு பேஷண்ட் அதில் நடக்க வைக்கும்போது அவங்களோட வெயிட் வந்து காலோட வெயிட் ப்ராப்பராக வந்து அதில் எவ்வளோ தூரம் படியுது, எந்த இடத்துல வந்து அதிகமாக ப்ரெஷர் இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ஃபுட்வேர்ஸ் நிறையா வந்து அவைலபிளாக இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுட்வேர்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்க நடக்கும்போது கால் ப்ரெஷர் இருக்காமல் இருக்கும். இன்னொன்று, பேஷண்ட்டுக்கே வந்து ஒரு விரல் 2 விரல் எடுக்கும்போது அவங்களோட அந்த வெயிட் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ காலனியோட இம்பார்ட்டன்ஸ் அதுதான் மெயினாக வந்து. ஓகே, ஸோ நீங்களும் எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட லைவாக அந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044 4596 9444. வணக்கம், இது 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். நான் பிரியா பேசுறேன், சென்னையிலேருந்து. வணக்கம் பிரியா, சொல்லுங்கம்மா, உங்களோட கேள்வி என்ன? பல் டாக்டர் பேசணுமா? பேசலாங்க. டாக்டர் ராஜபாண்டியன் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க, தொடர்ந்து பேசுங்க. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனைமா? என் பொண்ணுக்கு 9 வயசு ஆகுது சார். சரிம்மா. அவளுக்கு மேல் பல் வந்து 2 வருஷம் ஆகுது. சரிம்மா. அது முளைக்கவே இல்லை இன்னும். சரிம்மா. அது பக்கத்துல இன்னும் 2 பல்லு விழுந்துருச்சு இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி. ஓகேம்மா. அது வர மாதிரியே தெரியல, என்ன சார் பண்றது? ஆக்சுவலி சில டைம் இந்த மாதிரி வரும். அது கொஞ்சம் இந்த சதை லைட்டா கீறி விட்டாவே போதும். அந்த கம் பேட்டர்ன் சார் ஃபர்ஸ்ட். சரிம்மா. ஆனா அது வரல. ஒரு பல்லு வந்துட்டு அந்த பல்லு கொஞ்சம் பெருசா வந்துருச்சு. பெருசா வர்றது பிரச்சனை இல்லைம்மா, அது பெர்மனன்ட் டீத் அப்படி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி இருந்தது பால் பல்லு. சரிங்களா? இப்போ பெர்மனன்ட் டீத் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் அந்த கம்ஸ் கொஞ்சம் திக்னஸாக இருந்துச்சுன்னா, அந்த ஈறுகள்லாம் கொஞ்சம் திக்காக இருக்கும்போது பல் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பல் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அது கொஞ்சம் கட் பண்ணி விடுவாங்க. கட் பண்ணி விட்டாங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக வெளியே வந்துடும். சரிங்களா? ஓகே, ஸோ நிச்சயமாக நீங்கள் பல் மருத்துவரை அணுகுனீங்கன்னா தேவையான ப்ரொசீஜர் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இதுதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் சத்யவேல். சொல்லுங்க. சரி, குடல் டாக்டர் வாங்குங்க. டாக்டர் ரத்னசுவாமி உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்கள் ப்ராப்ளம் என்னன்னு எடுத்து சொல்லுங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் நல்லா இருக்கீங்களா சார்? ஹலோ சார், நான் சத்யவேல் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். நமக்கு குடல் புண்ணு இருக்கா சொன்னாங்க சார். சரி. அது இந்த அடி வேறு மேலே அந்த ஈரக்குழாய்க்கு வலிக்குது சார்.
சரி, இது மருந்து சாப்பிட்டீங்களா நீங்கள்? நான் மருந்து சாப்பிட்டு சார் ஸ்கேன் போட்டேன் சார். 1 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கேன் போட்டு கிட்னியில் கல் இருக்கு அப்படின்னாங்க சார். ஓ, கிட்னியில் கல் இருக்குது. கிட்னியில் இருக்கிற கல்லுனால வலி வராது, அல்சரில் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்சர் எண்டோஸ்கோபி பண்ணி அல்சர்னு சொன்னாங்களா இல்லை சும்மாவே அல்சர்னு சொல்லியிருக்காங்களா? சும்மா ஸ்கேன் போடும்போது சும்மா லைட்டாக புண்ணு பிரச்சனை சார், கல்லு தான் கிட்னியில் இருக்குது அப்படின்னாங்க சார். ஸ்கேனில் அல்சர் தெரியாது, எண்டோஸ்கோபி தான் பண்ணி பார்க்கணும். கிட்னியில் இருக்கிற கல் கிட்னியில் இருக்க வரையிலும் பெயின் இருக்காது, அது கீழே இறங்கும்போது தான் வலிக்கும். ஸோ நீங்கள் இடுப்பு ஃபுல்லாக வலிக்குது சார். இப்போ போன வாரம் இந்த நாள் போய் ஸ்கேன் போட்டு கிட்னி வீக்கமாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சார். நான் கொஞ்சம் இந்த ட்ரிங்க்ஸ் அடிப்பேன் சார், பீர் அடிப்பேன் சார். ஆமாம், இந்த ஆல்கஹாலும் சிகரெட்டும் குடிக்கும்போது இந்த அல்சர் வந்து ஹீல் ஆகாது. மெடிசன் சாப்பிட்டா கூட அது வேலை செய்யாது. அதனால் நீங்கள் ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இருந்து அதை விட்டுட்டு ஒரு குடல் டாக்டரை பார்த்து எண்டோஸ்கோபி பண்ணி வயிற்றில் புண்ணு இருக்கா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது தவிர சம்டைம்ஸ் ஈரல் கூட கல் பாதிச்சிருக்கலாம், ஈரலுக்கான பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா டயட் ரெகுலராக சாப்பிட்டிங்கனாலே போதும். கிட்னியில் இருக்கிற கல்லுக்கு கிட்னி டாக்டர் ஒருத்தர் பாருங்கள், அவருக்கு அது ஏதாவது பண்ணணுமா அப்படிங்கிறத சொல்லுவார். ஓகே, டாக்டர் சொன்னதை மறக்காதீங்க சக்திவேல். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆத்திட்டு கேள்விகள். யார் பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். ஜெயச்சந்திரன் நாராயணபுரம் பேசுகிறேன், வேலைச்சேரி நாராயணபுரம். சொல்லுங்க ஜெயச்சந்திரன். ஒன்றும் இல்லைம்மா, நான் வேஸ்குலர் சர்ஜரி. டாக்டர் மணிகண்ட பிரபு உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க, தொடர்ந்து பேசுங்க. சொல்லுங்க சார். வணக்கம். சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை சார், எனக்கு ஒரு 40 வருஷமாவே எனக்கு வயசு 60 ஆகுது. 40 வருஷமா எனக்கு அந்த நரம்பு சுத்திட்டு இருக்குது. சரிங்க. 2 கால்லயும். முதல்ல நான் ஒரு 35 வருஷம் 30 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னாடி ஆபரேஷன் பண்ணிட்டேன் டாக்டர். 2 கால்லயும். 2 காலையும் ஆபரேஷன் பண்ணிட்டேன் டாக்டர். சரி. ஆனா திரும்ப அப்பெல்லாம் வலி இல்லாம இருந்தது. சரி. இப்போ எனக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்து, இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் வந்தோம்னா ஹார்ட்ல வந்து இந்த ஆன்ஜியோ இதுல பண்ணிட்டு எனக்கு ஆபரேஷன் பண்ணாங்க. சரி. ஒரு ஸ்டண்ட் ஒன்று வச்சாங்க எனக்கு. எப்போ வச்சாங்க? இது வச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? வச்சுட்டு ஒரு 7 மாசம் ஆகுது டாக்டர். சரி. இப்போ கால்ல ரொம்ப என்ன தொந்தரவு இருக்கு? வலியை தவிர வேற ஏதாவது தொந்தரவு இருக்கா? காயங்கள் இல்ல கருப்பு கருப்பா புள்ளியா இருக்கு? ஒண்ணும் இல்ல டாக்டர், நரம்பெல்லாம் அப்படியே சுத்திட்டு பயங்கரமான வலி, உயிர் போற வலி. இப்பதான் அந்த ஆபரேஷனுக்கு அப்புறமா தான். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இந்த ஆல்கஹால் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் டாக்டர். சரி. அந்த வலிக்காக ஆல்கஹால் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நான் எதுவுமே யூஸ் பண்றது இல்ல. ஆல்கஹால், சிகரெட் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடி. இப்போ மறுபடியும் பயங்கரமான பெயின் இருக்கு. இப்போ பெயின் இருக்கு அப்படின்னா பெயின் உயிர் போற வலி வலிக்குது டாக்டர். அது தூக்க மாத்திரை போட்டு பெயினுக்கு வந்து அல்ட்ரா டெஸ்ட்னு சொல்லி ஒரு மாத்திரை கொடுத்துருக்காங்க, அது போட்டுட்டு இருக்கேன். ஸ்கேன் பண்ணி பாத்தீங்களா இதுக்காக? பண்ணிட்டேன் சார். ஆர்த்தோ பார்த்தேன், அப்புறம் வந்து இது நியூரோ பார்த்தேன், அதுக்கப்புறம் வாஸ்குலர் பார்த்தேன். இல்ல ஸ்கேன் பண்ணி பாத்தீங்களா இந்த காலுக்கு ஸ்கேனுக்கு, வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு டாக்டர் டெஸ்ட் பார்த்தேன் சார். ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், ஜிஎஸ்ல போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். அதுல என்ன சொன்னாங்க? அதுல கிளாட் ஏதா இருக்குன்னு சொன்னாங்களா இல்ல நார்மலா இருக்குன்னாங்களா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கால் இது மாதிரி நரம்பு சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வந்து வலிக்கத்தான் செய்யும், நீங்க வந்து ஒரு ஸ்டாக்கிங்ஸ் மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போடுறீங்களா? போடுறேன் சார். போட்டோம்னா கொஞ்ச நேரம் பெயின் இல்லாம இருக்கு. அது கழட்டினோம்னா பயங்கரமான பெயின் இருக்கு சார். இப்ப கூட தாங்க முடியாத பெயின் இருக்கு, வலிக்குது, உயிர் போற வலி இருக்குது சார். அது இப்போதைக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஹார்ட்ல ஆப்ரேஷன் பண்ணிருக்கனால உங்களுக்கு வந்து ஸ்டாக்கிங்ஸ் தான் வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஏன்னா இப்போ ஒரு வருஷம் கிடைச்சுன்னா ஹார்ட்டோட ரிஸ்க் இல்லாமல் இருக்கும்போது நீங்க கண்டிப்பா காலில் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், வேரிகோஸ் வெயின்ஸ்க்கான ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஸ்டாக்கிங்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஸ்டாக்கிங்ஸ் யூஸ் பண்ணா உங்களுக்கு வலி குறையுதுன்னா அதுதான் உங்களுக்கு நல்ல இப்போதைக்கு ஒரு கரெக்டான ஒரு சப்போர்ட் அது உங்களுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் சரியான ட்ரீட்மெண்ட் கோர்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஆனால் 1 இயர் கேப் கொடுத்த பிறகு உங்கள் வேரிகோஸ் வெயின்ஸ்க்கான தேவையான ஆப்ரேஷன் செஞ்சுக்கலாம். தான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆத்திட்டு கேள்விகள். யார் பேசுறீங்க? ரேகா பேசுறேன் மேம், தர்மபுரி மாவட்டம். சொல்லுங்க ரேகா. எனக்கு பல் டாக்டர் கிட்ட பேசணும். பேசலாங்க. டாக்டர் ராஜபாண்டியன் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க, தொடர்ந்து பேசுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா, என்னம்மா பிரச்சனை? எனக்கு லெஃப்ட் சைடு வந்து மேல கடவா பல்ல ஆடுதுங்க சார். சரிம்மா. அதுக்கு பக்கத்துல வந்து சத வளர்ச்சி ஆயிருக்கு. சரிம்மா. அதுல வந்து நேத்து தான் பார்த்தேன் சீவடி இருக்குங்க சார். அப்படிங்களா? சரிம்மா. அந்த டாக்டர் கிட்ட நேத்து போய் பார்த்தோம், பல் எடுக்கணும்னு சொல்றாங்க. சரி, உங்களுக்கு ஏஜ் என்ன, வயசு என்னம்மா? அது 28 தான். அது சரிம்மா. அது பல் சொத்தெல்லாம் ஏதாவது இருக்குங்களா? லைட்டா இருக்குங்க சார். பல் சொத்தையும் இருக்கு. சரிம்மா. அப்புறம் நீங்க ஒரு பல் டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த ஆப்சஸ் சீல் கொடுத்துருக்கீங்களா, அதை ட்ரெயின் பண்ணணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அங்கே எலும்புங்க எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் சுற்றி. அந்த டாக்டரே பண்ணுவாங்க. அந்த எலும்புங்களாம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த பல்லை காப்பாற்றுக்க வேறு வைத்தியம் பண்ணி காப்பாற்றலாம்.
பெரிடாண்டல் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ பெரிடாண்டல் சர்ஜரி அதெல்லாம் பண்ணி அதை பல்ல காப்பாற்ற ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஸோ டாக்டர் சொன்னதை மறக்காதீங்க நேயர். தொடர்ந்து உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். பட் இது எல்லாமே ஒரு சின்ன பிரேக்கு பிறகு ஸ்டே வித் அஸ். இது 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். உங்கள் ஆரோக்கியம் எப்பொழுது உங்கள் கையில். எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் லைவாக பேசணும்னா நீங்கள் ஃபோன் எடுத்து நீங்கள் இந்த நம்பரை டயல் பண்ணலாம். 044445969444. வணக்கம். இது 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, எங்கேருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? பேசலாங்க. டாக்டர் ராஜா பாண்டியன் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. கேள்வி என்னன்னு கேளுங்க. சொல்லுங்கம்மா, என்னம்மா பிரச்சனை? ஹலோ சார். சொல்லுங்கம்மா. நான் சாலத்துல இருந்து பேசுறேன் சார். தனலட்சுமி. எனக்கு வயசு 50 சார். ஓகேம்மா. இது பல்லு பாத்தீங்கன்னா எனக்கு சொத்த பல்லு ஒரு 2-3 பல்லு இருந்து புடுங்கிட்டேங்க சார். சரிம்மா. கீழே வந்து 2 பல்லு ஆடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கிட்டு பல் கட்டிட்டேங்க சார். சரிம்மா. ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு பல்லுல எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனா எவரு வந்து ஒரு மந்த்லி ஒரு தடவை 2 தடவை வந்து வீங்கிக்குது. அப்புறம் கொஞ்சம் அது லேசா வலிக்குது. சாமாங்கட்டும் அப்படி லைட்டா வீக்க மாதிரி தெரியுது. அந்த மாதிரி வந்து அது தானாவே போயிருது. சரிம்மா. அது வந்து உங்களுக்கு சாப்பிடும் போது சாப்பாடு போய் மாட்டுதுங்களா? என்ன சார்? சாப்பிடும் போது சாப்பாடுலாம் பல்லுக்கு நடுவில் போய் மாட்டுதுங்களா? ஈருக்கு நடுவில் போய் மாட்டுதுங்களா? இல்லைங்க சார், எனக்கு கீழே தான் கட்டிருக்கேன் 2 பல்லு. மற்றபடி மேல எல்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா மேலவும் வீங்குது, கீழே லைட்டா வீங்குது. எப்பயாவது ஒரு தடவை வந்துருது. சரிம்மா. அதாம்மா, ஈர் வீங்கிறதுக்கு காரணம் முக்காசி இந்த சாப்பாடுலாம் போய் மாட்டுறது. இல்லை உங்கள் பல்லில் நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கலாம். அந்த இதெல்லாம் நீங்கள் நீங்கள் பல் டாக்டர் போய் பல் சுத்தம் பண்ணீங்களா? எத்தனை மாதம் ஆச்சு, இல்லாட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? இல்லைங்க சார், அது சொத்த பல் போனதுக்கப்புறம் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் நான் போகல. அதான் முதல் வந்து போய் பல் டாக்டர்கிட்ட போய் பல்ல க்ளீன் பண்ணணும், சுத்தம் பண்ணணுமா. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை கண்டிப்பாக போய் செக் பண்ணி பல்ல சுத்தம் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி பிரச்சனைலாம் தொந்தரவுலாம் இருக்காதுமா. ஓகே சார், ஃபைன். உங்கள் பற்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு வருஷத்தில் 2 தடவை நிச்சயமாக வந்து பல்லை வந்து க்ளீனப் பண்ணலாம். அண்ட் உங்கள் டென்டிஸ்ட்டை மீட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. இதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. டாக்டர் இளங்கோவன், இப்போ வந்து இப்போ நம்ம சமையல் பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய எண்ணெய், வறுவலும் சரி குழம்பும் சரி, அதில் எக்கச்சக்கமாக எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம அதாவது இதய பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்து இந்த கண்டிஷன் தெரியும் போது இந்த எண்ணெய் அளவை வந்து எப்படி குறைக்கலாம், இல்லை வந்து எப்படி ஒரு மாற்றம் கொண்டு வரலாம், இல்லை எண்ணெய் சாப்பிட்றதுனால நிச்சயமாக பாதிப்பு உண்டா? அதாவதுங்க, நமக்கு வந்து ஃபேட் வந்து அவசியம் தேவை. உணவில் வந்து நம்ம வந்து 7 கிராம்ஸ் மினிமம் எடுத்துக்கணும். அது வந்து எடுத்துக்கக்கூடிய எண்ணெய் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டாக அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டான்னு பார்க்கணும். அது வந்து நம்ம அந்த சனோல் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், இது மாதிரி ஆயிலில் வந்து கூடிய வந்து இதில் இந்த சேச்சுரேட் ஃபேட்ஸ் கம்மி. ஸோ இது மாதிரி வந்து எண்ணெய்கள் வந்து நம்ம உணவில் வந்து தயாரிக்கக்கூடிய நேரத்தில் எடுத்து சேர்த்திக்கலாம். ஆனால் குறைவான அளவில் எடுத்துக்கணும். அதே நேரத்தில் வந்து சில நோயாளிகளுக்கு வந்து கொலஸ்ட்ரால் இது மாதிரிலாம் அதிகமாக இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய அந்த அளவு இருந்ததுன்னா அது மாதிரி பர்சன்ஸுக்கு நாம் வந்து எண்ணெயோடைய அளவை வந்து ஆகாரத்தில் வந்து கம்மியாக எடுத்துக்கிறது நல்லது. ஓகே. ஸோ ஒரு சராசரி மனிதர் வந்து எவ்வளோ டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம்? டீஸ்பூனுங்கிறத விட நம்ம 7 கிராம்ஸுங்கிறது வந்து ஒரு மினிமம் 7 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம 7 கிராம் இந்த விஷயம் நிச்சயமாக நம்ம நேயர்கள் வந்து குறிச்சிக்கணும். 7 கிராம் ஃபேட் அதாவது எடுத்துக்கலாம் சராசரியாக. ஓகே, 7லேருந்து 8 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். இதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட நீங்களும் லைவாக பேசலாம், கேள்விகள் கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044445969444. வணக்கம். இது 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். துரைராஜ் பேசுறேன் மேடம். துரைராஜ், எங்கேருந்து அழைக்கிறீங்க? வந்து திருவண்ணாமலையிலிருந்து கூப்பிட்டுருங்க. சொல்லுங்க. ரத்த நாளங்கள் பத்தி பேசினாங்க சார், பாத்துங்க. சரிங்க, டாக்டர் மணிகண்ட பிரபு உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. தொடர்ந்து பேசுங்க, அவர் கேட்டுட்டு இருக்காரு. சொல்லுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க, என்ன செய்யுது சார்? எனக்கு அதாவது தைராய்டு இருக்குதுங்க, பிரஷர் இருக்கு, சுகர் இருக்கு சார், 3 இருக்கு சார். சரிங்க. நான் கண்டிப்பா ஒரு 10 வருஷமா வந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறேங்க. சரிங்க. அப்புறம் வந்து அதை சாப்பிட்டு வந்து மறுபடியும் வந்து கால் வந்து இடது கால் வந்து கொஞ்சம் மரமரப்பாயிருச்சுங்க சார். சரிங்க. அப்புறம் மாத்திரை கண்டினியூஸ் சாப்பிட்டு மறுபடியும் வலது காலம் மரமரப்பாயிருச்சுங்க. சரி, அதை பத்தி கேட்கலான்னு உங்களுக்கு சார். காலில் ஃபுல்லாகவே மரத்து போச்சுங்களா? நடக்க முடியல? நடக்கும்போது மரத்து போன மாதிரி இருக்கா? ஆமாம் சார், நடக்கும்போது நீங்கள் அப்போ சொல்லிட்டு நான் கேட்டேங்க. சிகரெட் பிடிப்பீங்களா நீங்கள்? இல்லை, பிடிக்கிறது இல்லை சார். முதுகு வலி இருக்கா உங்களுக்கு? முதுகு வலி இல்லைங்க சார்.
காலில் சுத்தமாக மரத்து போன மாதிரி இருக்குன்றீங்களா? ஆமா நடக்குது சார். ஆனா என்ன எப்படி என்ன ஒரு செருப்பு போட்டா கூட அதோட இது தெரியுது இல்லை சார். காலில் வீக்கம் இருக்குதுங்களா நிறைய? இல்லை எப்பயாவது ஒரு சமயம் வீக்கமாகுது சார். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணரை பாருங்கள். பாலில் பார்த்துட்டு காலில் ரத்த ஓட்டம் எப்படி இருக்குன்றதை பரிசோதிக்கணும் உங்களுக்கு, சரிங்களா? குறிப்பாக வந்து தைராய்டு, பிபி, சுகர்லாம் இருக்கிறவங்க வந்து காலில் வந்து செக்அப் பண்ணணும். அடுத்தது வந்து உங்களோட நரம்பு ஏதாவது முதுகெலும்புலேருந்து நரம்பு ஏதாவது அமுத்திருக்கான்றதை நியூரோ சர்ஜனே ஒரு தடவை பார்க்க வேண்டியது இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ் வந்து ரெண்டுமே வந்து ஒத்து போகுது. அதனால் 2 டாக்டரையும் பார்க்குறது அத்தியாவசியம் உங்களுக்கு. ஓகே டாக்டர் சொன்னதை மறக்காதீங்க நேயர். வணக்கம், யார் பேசுறீங்க? என் பேர் தமிழ்செல்வி, நான் சேலத்துல இருந்து பேசுறேன். வணக்கம் தமிழ், சொல்லுங்கம்மா. பொண்ணுக்கு வந்து பிக்ஸ் இருக்குங்க. என் பொண்ணுக்கு 16 வயசு ஆகுது. சரிங்க. ஒரு 8 வருஷமா இருக்கு. ஒரு 6 வருஷமா நான் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கோம். பெனடைன் கார்போமைசின் அப்படிங்கிற டேப்லெட் எடுத்துட்டு இருக்கோம். ஓகே. இப்ப வந்து 3 வருஷமா வரல. சரிங்க. அந்த டேப்லெட் அப்ப சிடி ஸ்கேன் பண்ணிட்டோம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டாங்க. சரிங்கம்மா, உங்க கேள்வி என்ன? டேப்லெட் கண்டினியூ பண்ணலாமா இல்ல விட்டுறலாமா அப்படிங்கறதுக்கு. அப்பதான் 3 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, இதற்கான பதில் டாக்டர் ஜெயசெல்வா செந்தில்குமார் கொடுப்பாங்க. டாக்டர், இப்போ கடைசியாக வந்து 3 வருஷம் ஆகுதுங்களா? நீங்கள் வந்து 6 வருஷமா மாத்திரை சாப்பிட்றீங்க அப்படிதானங்க? ஆமாங்க, 6 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸ்கேன் வந்து ஸ்கேன் ஃபர்ஸ்ட்டும் பண்ணீங்களா மாத்திரை ஆரம்பிக்கும் போது? அப்ப என்ன சொன்னாங்க? அப்ப ஸ்கேன்ல என்ன இருந்தது? கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படின்னாங்க. ஓகே. இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணனும். அப்ப வந்து ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னாங்க. ஓகே. இஜி டெஸ்ட் பண்ணாங்களா? அதுவும் பண்ணி அதுலயும் ஒண்ணும் இல்ல, நார்மல். ஸோ இப்போ 3 வருஷமா ஃபிட்ஸ் வரல, டேப்லெட் போட்டு அப்படின்னா நம்ம டேப்லெட் குறைக்கலாம். அதை ஒரேடியாக ஸ்டாப் பண்ணக்கூடாது. படிப்படி இப்போ நீங்கள் 2 மாத்திரை ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் நரம்பு டாக்டர் நேரில் பாருங்கள். அவர் அந்த 2 மாத்திரையில் ஏதாச்சும் ஒன்று குறைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு டேப்லெட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி படிப்படியாக தான் ஸ்டாப் பண்ணணும், ஒரே இதுவாக ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஓகே. ஓகே, ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் மறக்காதீங்க நேர். அதாவது உங்கள் டோசேஜை வந்து ஒரேடியாக நிப்பாட்டக்கூடாது, படிப்படியாக உங்கள் டோசேஜ் வந்து குறைக்கணும். அதற்காக உங்கள் மருத்துவரை சந்திக்கிறது அவசியம். இதுதான் எங்கள் டாக்டரோட ஆலோசனை. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஆறு டாக்டர்கள் ஆத்தடி கேள்விகள். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் ஆண்டோ பேசுகிறேன், சென்னையில இருந்து. சொல்லுங்க ஆண்டோ. நான் வந்து ஹார்ட் டாக்டர் பேசணும். பேசலாங்க. டாக்டர் இளங்கோவன் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. சொல்லுங்க ஆண்டோ, என்ன இப்போ என்ன உங்களுக்கு என்ன தொந்தரவுங்க? குட் மார்னிங் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. லாஸ்ட் இயர் மே மந்த் எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருந்தது. சொல்லுங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க, த்ராம்பலைஸ் பண்ணாங்க. சரிங்க. த்ராம்பலைஸ் பண்ணி 6 days கழிச்சு ஆஞ்சியோகிராம் எடுத்து பார்த்தாங்க. சரிங்க. பிளாக் கரைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து டயட்டும் எனக்கு வாக்கிங் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்க. ஆனா இப்போ நான் வந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கிறேன், க்ளாபிலேட்டின் ஒரு மாத்திரையும் அதே மாதிரி டோனாக்டும் எடுத்துட்டு இருக்கிறேன். சரிங்க. எனக்கு வந்து இப்போ சில நேரம் நைட்டு தூங்கும்போது கை காலில் வந்து மரத்து போயிடுது, பிளட் சர்க்குலேஷன் இல்லாத மாதிரி கால்லையும் கையிலையும். அது அப்புறம் வந்து அடிக்கடி இந்த பால்பிட்டேஷன் படபடப்பு மாதிரி வருது. அதாவதுங்க உங்களுக்கு வந்து மாரடைப்பு நோய் வந்து அந்த மாரடைப்பு நோய்க்கு உண்டான ஒரு இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு அதுக்கு மருந்து கொடுத்துருக்காங்க. த்ராம்போலைசிஸ் பண்ணி அந்த ரத்த உறைவை வந்து நீக்கிட்டாங்க. நீக்கிட்ட பிறகு உங்களுக்கு ஏன்ஜியோ பண்ணிவிட்டு அது நார்மலாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த இதய டாக்டர்கள் வந்து உங்களுக்கு மீண்டும் வந்து மாரடைப்பு நோய் வராமல் இருக்கக்கூடிய தடுப்பு முறைகள், மாத்திரைகள், எக்ஸசைஸ், உடற்பயிற்சி இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்குரிய மாத்திரைகளும் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. கொழுப்பு சத்து ஏறாமல் இருக்கிறது கொழுப்பு சத்து குறைவு மாத்திரை, அப்புறம் ரத்த உறைவு ஏற்படாமல் இருக்கிறது மாத்திரையெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஆக நீங்கள் தொடர்ந்து இந்த மாத்திரையை எடுத்துகிட்டு வாங்க. அதாவது உங்களுக்கு உடம்புல வந்து தளர்ச்சியோ அல்லது வந்து ஃபெட்டிகபிலிட்டியோ இருக்கக்கூடிய நேரத்தில் அதுக்குண்டான ஒரு வைட்டமின் மாத்திரை இதை வந்து உங்களுடைய மருத்துவர்கள்ட்ட வந்து அணுகி ஆலோசனை பெற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து சர்வைலன்ஸாக இருக்கணும். நீங்கள் இதே மருத்துவர்கிட்ட தொடர்ந்து நீங்கள் ஆலோசனை போயிட்டே இருக்கணும், பீரியாடிக்கலாக போயிட்டுருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் சில ஆய்வுகள் தேவைப்பட்டதுன்னா அப்போ அவங்க செஞ்சு உங்களுக்கு தக்க அறிவுரைகளும் மாத்திரைகளும் என்ன எப்படி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து ஒரு ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே அவசியம். இதுதான் எங்கள் டாக்டரோட அட்வைஸ். தொடர்ந்து உங்களோட கொஸ்டின்ஸை எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் கேட்கலாம். உங்கள் ஹெல்த் டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணலாம். பட் இது எல்லாமே ஒரு சின்ன பிரேக்கு பிறகு இணைந்திருங்கள். இது ஆறு டாக்டர்கள் ஆர்த்தடி கேள்விகள். வெல்கம் பேக். இது ஆறு டாக்டர்கள் ஆர்த்தடி கேள்விகள். உங்களோட லைவ் கன்சல்டிங் ரூம். 6 டாக்டர்ஸை நீங்கள் ஒரே இடத்துல சந்திக்கலாம், உங்கள் கேள்விகள் கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444459444. வணக்கம், இது ஆறு டாக்டர்கள் ஆர்த்தடி கேள்விகள். யார் பேசுறீங்க? மீனா பேசுறேன் மேடம். மீனா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க?
மதுரையில இருந்து. சொல்லுங்க மீனா. குறுக்குல இருந்து ஒன் சைடா வலிக்குதுங்க மேடம். சரிங்க. நரம்பு ப்ராப்ளம்னு சொல்றாங்க. அப்படியே ஜவ்வு விலகி நரம்ப போட்டு அமுக்கி இருக்குன்றாங்க. சரிங்க. பெல்ட் போட சொன்னாங்க. பெல்ட் போட்டு வலி இருக்கு. 7 மாசமா இருக்குன்றது. ஓகே, உங்க கேள்விக்கான பதில் டாக்டர் ஜெயசெல்வ செந்தில்குமார் கொடுப்பாங்க. டாக்டர், என்ன வயசுமா ஆகுது உங்களுக்கு? 13 சார். ஓ, இந்த குறுக்குன்னு சொல்றது இடுப்பு தான் சொல்றீங்களா நீங்க? இடுப்புல இருந்து ஒன் சைடா ரைட் சைடு சார். ரைட் சைடு. ஃபர்ஸ்ட் குறுக்கு வலிக்குது சார். இப்ப தொட வரைக்கும் வலிக்குது சார். சரிங்க. மேல இருந்து கீழே ஷாக் அடிக்கிற மாதிரி போகுதுங்களா? நடக்கிறதெல்லாம் கஷ்டம் இருக்கா? அப்படியே எரியற மாதிரி இருக்கு சார். கால் மரத்து போகுதுங்களா? லைட்டா மரத்து போற மாதிரி ஃபீலிங் இருக்கு. ஆனா மரத்து போல சார். ஸ்கேன் பண்ணிட்டீங்களா ஆல்ரெடி? எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்தோம் சார். இந்த ப்ராப்ளத்தை தான் சார் சொல்றாங்க. ஜவ்வு விலகி நரம்ப போட்டு அமுக்கி இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்க. இப்போ இந்த ஜவ்வு விலகி இருக்கு அப்படின்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. முதல்ல வந்து டேப்லெட்ஸ் சரியாகலைன்னா ஃபிசியோதெரப்பி பண்ணணும். அதுலேயும் சரியாகலை, ஜவ்வு ரொம்ப அதிகமாக விலகி நரம்பு அழுத்தம் அதிகமாக இருக்க பட்சத்தில் ஆப்ரேஷன் தான் தீர்வு. ஸோ இது எந்த அளவுக்கு விலகி இருக்குன்றதை பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட் நம்ம டிசைட் பண்ண முடியும். நியூரோ சர்ஜன் பாருங்க. 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி சார் இந்த இது டேப்லெட் எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். சரிங்க. இப்போ ஃபுல் ரெஸ்ட்ல இருக்க சொல்றாங்க சார். ஆனா வலி இருக்கே சார். அதாங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஸ்க் வெளியே வந்திருக்கு, எவ்வளோ கம்ப்ரெஷன் இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ண முடியும். ரெஸ்ட்டு கண்டிப்பாக எடுக்கணும். இதில் சரியாகலை அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு டிஸ்க் வெளியே அதிகமாக இருக்குது அப்படின்னா ரெஸ்ட்டில் ஓரளவு தான் குறையும். அதிகமாக டிஸ்க் வெளியே வந்துச்சுன்னா சர்ஜரி தான் ஆப்ஷன். மைல்டாக இருக்கும்போது தான் டேப்லெட்ஸ் அண்ட் ஃபிசியோதெரப்பி, அதிகமாச்சுன்னா சர்ஜரி. ஓகே சார், நோயோட தீவிரத்தன்மை பொறுத்து அதற்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்பவே அவசியம். இதாங்க டாக்டரோட அட்வைஸ். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆத்திரி கேள்விகள். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். என்னோட நேம் ஸ்ரீனிவாசன். சொல்லுங்க. டென்டல் டாக்டர் கிட்ட பேசணும் மேடம். பேசலாங்க. டாக்டர் ராஜபாண்டியன் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க, என்ன பிரச்சனைங்க? சார், இப்போ எனக்கு வந்து ஓரல் சப்முகஸ் ஃபைப்ரோசிஸ்னு சொல்லிட்டு ஓகேங்க, லிமிட்டட் ஓப்பனிங், மவுத் ஓப்பனிங் இருந்தது. சரி. அதுக்கு வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் ஒன்று பண்ணோம் சார். பட் அதுக்கு வந்து ரிசல்ட் இல்லை. வேற என்ன அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் மாதிரி என்ன இருக்குமான்னு தெரிஞ்சுக்கலாம் தான் சார். ஆக்சுவலி இன்ஜெக்ஷன்ஸ் உண்டு. இன்ஜெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் ஆக்சுவலி லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா லேசர் தான் லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட். ஓகே சார். லேசர் அட்வான்ஸ் ஆக்சுவலி என்ன யூஸ்வலாக சர்ஜிக்கலில் பண்ணுவாங்க. ஓகே சார். அந்த என்னன்னா அந்த ஃபைபர்ஸ்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது கட் பண்ணி விட்டாவே அங்கே உங்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியும். மவுத் ஓப்பனிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ லேசர் பண்ணி உங்களுக்கு சரியில்லைன்னா மேபி ஆப்ஷனே சர்ஜிக்கல் அவ்வளோ லேசர் தான். வேறு நீங்கள் எங்கே பண்ணீங்க? இருக்கா சார்? இல்லை, எவ்வளோ நாள் ஆச்சு பண்ணி லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணி? இது 3 இயர்ஸ் ஆகுது சார். 3 இயர்ஸ் ஆகுது. இல்லை உங்களுக்கு டொபாக்கோ இன்னும் அது கண்டினியூ பண்ணிட்டே இருக்கீங்களா ஹேபிட்? இல்லை சார், அதெல்லாம் எதுவுமே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டது. எந்த ஹேபிட்டும் கிடையாது. அதனால 15 இயர்ஸ் மேலே ஆகுது. எந்த ஹேபிட்டும் கிடையாது. ஓகே. அப்போ நான் திருப்பி நீங்கள் இன்னொரு வாட்டி ஒரு சர்ஜரி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சரியாக இருக்கும். ஓகே, டாக்டர் சொன்னதை மறக்காதீங்க. நேர் வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆத்திரி கேள்விகள். யார் பேசுறீங்க? ஹலோ மேம், நான் முத்துச்செல்வி பேசுறேங்க மேம், மதுரையில இருந்து. சொல்லுங்க முத்து. மேம், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேபி ஒரு 9 மந்த்ஸ்ல பிறந்துச்சு. எனக்கு மேரேஜ் ஆகி 10 இயர்ஸ் ஆகுது. சரிங்க. பட் செகண்ட் பேபி ட்ரை பண்றேன். இப்போ வந்து வயிற்றுல வந்து சாக்லேட் சிஸ்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மேம். சரிங்கம்மா. அதனால இப்போ வந்து டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கேங்க மேம். இது டேப்லெட்ல கிளியர் ஆயிருமாங்க மேம். பட் 1 இயரா அந்த ஃபர்ஸ்ட் பேபி டெலிவரி பண்ண மேமே வந்து இப்போ எனக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. சரிங்க. இப்ப ஃபைனலா வந்து டெலிவரின்னு சொல்லி ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க மேம். அதாவது நம்ம இதுல ஆனதுல இருந்து 16வது நாள்ல இருந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. இது ஒரு 6 மந்த்ஸ் சாப்பிட்டா அது கிளியர் ஆயிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேம். ஓகே டாக்டர், சாரதா உங்க கேள்விக்கான பதில் கொடுப்பாங்க டாக்டர். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எப்படி கண்டுபிடிச்சாங்க எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்றீங்க? சாக்லேட் சிஸ்டம் சொல்லி ஸ்கேன் பண்ணாங்க மேம். இப்போ வந்து ஒரு 8 மந்த்ஸ் இருக்குங்க மேம். 8 மந்த்ஸ் இருக்கும். அந்த சாக்லேட் சிஸ்டம்ங்கிறது சைஸ் எவ்வளவு பெருசு இருக்குங்க? இல்ல 1 செகண்ட் மேம். ஆக்சுவலா வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் என்னமோ சொன்னாங்க மேம். 4 சென்டிமீட்டருங்களா? சரி, இப்போ அது தவிர வேற ஏதாவது உங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லங்க மேம்? இல்ல ஹஸ்பண்டுக்கு விந்து டெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? என்னங்க மேம்? ஹஸ்பண்டுக்கு செமன் டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? பண்ணாங்க மேம். பட் எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க. உங்களுக்கு டியூப்ல அடப்பு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? அப்படி எதுவும் பண்ணலங்க மேம். அது பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 2வது குழந்தை வந்து தங்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் காரணம் வந்து இன்ஃபெக்ஷன், அது மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்ல வந்து டியூபல் பிளாக்னு சொல்லுவாங்க, அடப்பு இருக்கும். அது ஃபர்ஸ்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க.
இந்த எண்டோமெட்ரியோசிஸ்க்கு எப்படி இருந்தாலும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது நீங்கள் குழந்தை வேணுங்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட், வேண்டாங்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட். ஸோ அதனால் பிளாக்கை ஃபஸ்ட்டு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் பரவாயில்ல. ஓகே டாக்டர் சொன்னதை மறக்காதீங்கம்மா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? ஹலோ வணக்கம், சொல்லுங்க. நான் வெள்ளிகிரி பேசுறேன் மேடம், திருப்பூர்ல இருந்துங்க. சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? மேடம், இந்த இப்போ அந்த கேன்சருக்கு அந்த மார்பு எடுத்து ஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க வீட்டுல. சரிங்க. அது இப்போ முதுகு வலி இருந்துட்டு அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணும்போது அந்த மாதிரி இருந்ததுங்க. சரிங்க. இப்போ மறுபடியும் வந்து லைட்டா முதுகு வலிக்குதுங்க. அதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணி அல்லது ஏதாச்சும் எப்படி? சரி, உங்க கேள்விக்கான பதில் டாக்டர் ஜெயசெல்வா செந்தில்குமார் கொடுப்பாங்க. டாக்டர், இந்த கேன்சருக்காக எப்போ ஆப்ரேஷன் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுதுங்க? 7 மாசம் ஆச்சுங்க சார். 7 மாதம். இந்த மாதிரி கேன்சருக்கு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு முதுகு வலி வருதுன்னா நம்ம அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். நீங்கள் நரம்பு டாக்டர் நேரில் பாருங்கள். இப்போ அங்கே இருக்க கேன்சர் பரவி இந்த மாதிரி ஸ்பைனல் கூட போயிருக்கலாம். ஸோ அது இருக்கா இல்லையாங்கிறத முதல்ல பார்த்துடணும். இல்லைன்னா நீங்கள் நிம்மதியாக தைரியமாக வைத்தியம் பண்ணலாம். சப்போஸ் இருந்துச்சுன்னா அது சீக்கிரமாக கண்டுபிடிச்சோம்னா அதுக்கான கரெக்டான வைத்தியம் பண்ணிங்கன்னா அது இன்னும் மேலும் பரவாமல் தடுக்கலாம். அதனால் நீங்கள் முதல்ல உடனடியாக நரம்பு டாக்டரை பார்த்து ஸ்கேன் பண்ணியோ இல்லை எக்ஸ்ரே எடுத்தோ கேன்சர் இல்லைங்கிறத உறுதிப்படுத்திக்கணும். பண்ணிவிட்டு அதுக்கான வைத்தியம் பண்ணணும். ஓகே, டாக்டர் சொன்னதை மறக்காதீங்க நேயர். இது லேசாக எடுத்துக்க வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் உங்கள் மருத்துவர், உங்கள் ஃபாலோ அப், இது எல்லாமே நீங்கள் வந்து செஞ்சு தான் ஆகணும். இதாங்க டாக்டரோட அட்வைஸ். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், யார் டாக்டர்கள் ஆத்திட்டு கேள்விகள், யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம், நான் ரமேஷ் பேசுகிறேன். சொல்லுங்க ரமேஷ். மேடம், ஒன்றும் என் பையனுக்கு 10 வயசு ஆகுது. கேஸ்ட்ராலஜி டாக்டர் கிட்ட மேடம் பேசலாங்க. டாக்டர் ரத்னசுவாமி உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. தொடர்ந்து பேசுங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். வணக்கம், என் பையன் 10 வயசு ஆகுதுங்க. சொல்லுங்க. அவனுக்கு 7 மாசம் வயிற்று வலி வந்ததுங்க. டாக்டர் போயிட்டு கன்சல்ட் பண்ணும்போது பார்த்துட்டு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு சின்ன சின்ன கட்டி மாதிரி இருக்கு குடல்ல அது சொல்லிட்டு 3 நாள் பெட்ல அட்மிட் பண்ணி ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்க சார். வலி நல்லா ஆயிடுச்சுங்க. சரி. மீண்டும் ஒரு 20 நாள் கழிச்சு மீண்டும் வலி வரும்போது திருப்பி ஸ்கேன் ரிப்பீட் பண்ணும்போது அந்த சின்ன சின்ன கட்டி அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் சிடி ஸ்கேன் பண்ணுவாங்க. சரி. சிடி ஸ்கேன் பண்ணும்போது குடல்வால் இருக்கு, பட் அது பெருசா இல்லை, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த கட்டிகள் சின்னதா இருக்கு, ட்ரீட்மெண்ட் மாத்திரை கொடுத்தாங்க. சரி. வலி அப்பப்போ விட்டு விட்டு வந்துட்டே இருந்ததுனால போகும்போது லேப்ராஸ்கோபி பண்ணி பார்க்கலாம்னாங்க. ஓகே. இப்போ இது திருப்பி பிளட் டெஸ்ட் கேன்சல் பண்ணும்போது அந்த தோல் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க சார். அந்த டிபி மாதிரி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த சிம்டம்ஸ் எதுவும் தெரியலன்னாங்க சார். சரி. அப்புறம் பிளட் டெஸ்ட் அந்த பிசிசி ஏதோ டெஸ்ட் பண்ணும்போது 640 இருக்குது, அதனால அது ஒரு பாசிட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு தகவல் சொல்றாங்க சார். ஓகே. இந்த குடல் கட்டிங்கிறது வந்து நெறிக்கட்டி லிம்ஃப் நோடுன்னு சொல்லுவாங்க. அந்த லிம்ஃப் நோடு என்லார்ஜ் ஆகிறது வந்து நிறைய காரணத்தினால வரும். டிபினாலையும் வரும். வீட்டில் யாருக்காவது டிபி இருந்திருக்கா? இல்லை சார், யாருக்கும் இல்லை சார். அவனுக்கு மலம் போகிறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? லூஸ் மோஷன்? எந்த பிரச்சனையும் இல்லை சார். பிரச்சனை இல்லை. ஓகே. சம்டைம்ஸ் டிபின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அதுக்கான மெடிசன் கொடுக்குறது தான் நல்லது. அதனால் டிபின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்னாக்கா டேப்டோஸ்கோபி பண்ணி அந்த லிம்ஃப் நோட்லேருந்து ஒரு பயாப்சி பண்ணி அது டிபியாக இன்னும் வருதான்னு பார்க்கணும். இல்லை குடலில் சம்டைம்ஸ் இருக்கலாம். அது கொலனாஸ்கோபி பண்ணால் கூட குடலில் டிபி இருக்கான்னு தெரியும். இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ட்ரீட்மெண்ட்டு டிபின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் டிபி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது நல்லதில்லை. பட்டு 3 மாதமாக ஆயிடுச்சுங்கிறீங்க, இன்னும் நெறிக்கட்டி இருக்குதுங்கிறீங்க. அதனால் நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த லிம்ஃப் நோட் பயாப்சி பண்ண வேண்டியது இருந்துன்னா பண்ணணும். மேன்டோ டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்கா? நேர்லைனில் இருக்கீங்களா? இல்லை, நிறைய டிபிக்கான ஏதோ ஒரு டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொன்னீங்க. அதனால் இது டிபி தானா என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறது நல்லது தான், பயாப்சி பண்ணி. ஓகே, ஃபைன். ஸோ இது கன்ஃபர்மேஷன் செஞ்ச பிறகு நிச்சயமாக இதற்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். பட் டிலே பண்ணாதீங்க. இதுதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. தொடர்ந்து உங்கள் கொஸ்டின்ஸ் எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட கேட்கலாம். அப்படி எல்லாமே ஒரு சின்ன பிரேக்கு பிறகு இணைந்திருங்கள். இது 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இது உங்களோட ஃபேவரட் ஃபேமிலி ஹெல்த் ஷோ 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். அந்த ஷோட கடைசி பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. எங்கே இருந்தாலும் சரி எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் லைவாக பேசலாம், கேள்விகள் கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044 4596 9444. வணக்கம், இது 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். யார் பேசுறீங்க? நாராயண், எங்கேருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க நாராயணன். இல்ல மேம், வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, கேஸ் மாதிரி கேஸ் பாமாயி வந்து மேல இருக்க உடம்புல கூட வந்து பாமாயி அவங்க பிடிச்சு வலிக்க ஆரம்பிச்சு. நீங்க சொல்றது சரியா கேட்கலங்க, கொஞ்சம் சத்தமா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இல்ல மேம், கேஸ்டபிள் மாதிரி கேஸ் பாமாயி தலையில இருந்து எந்த இடத்துல பிடிக்குதுன்னே தெரியாம அந்த இடத்துல எல்லாம் பிடிக்கிறது கேஸ்டபிள் இருக்கு.
ஓகே, கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்றீங்க. டாக்டர் ரத்னசுவாமி உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர் சொல்லுங்க சார். சார் வேற ஒன்றும் சார், எனக்கு என்ன கேட்டீங்கன்னா தண்ணி குடிச்சாலும் கேஸ் ஃபார்ம் ஆயிடுது, சாப்பிட்டாலும் கேஸ் ஃபார்ம் ஆகுது, ஃபுல்லா சாப்பிட்டாலும் கேஸ் ஃபார்ம் ஆகுது. அது கேஸ் ஃபார்ம் ஆகி பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு இந்த ஹார்ட் சைடு கூட அப்படியே லாக் ஆகுற மாதிரி வலிக்குது. என்ன வயசாகுது உங்களுக்கு? 35 சார். ஸ்மோக் பண்ணுவீங்களா? இல்லை ஸ்மோக் பண்ண மாட்டேன் சார், ரேராக பண்ணுவேன் சார். ஓகே, எல்லாத்தையுமே கேஸை ப்ளேம் பண்ணக்கூடாது. இப்போ நெஞ்சில் வலிக்குது, நீங்கள் ஸ்மோக்கராக இருக்கீங்க, டயபெட்டிஸ் இருக்கான்னு தெரியல, நீங்கள் ஹார்ட் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம் இது. ஸோ ஆல்ரெடி அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன் சார். பண்ணியிருக்கீங்க? அவரு நம்ம அப்போலோ டாக்டர் சார் இது ஹார்ட் கிடையாது கேஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 1 மந்த் மாத்திரை கொடுத்துருக்காரு. ஓகே, அது சாப்பிடும்போது நல்லா இருக்கீங்களா? சாப்பிடும்போது பெரிய லெவல்ல இல்லாம லைட்டா அங்கிருந்து பிடிக்குது, ஆனா முந்தி அந்த மாத்திரை சாப்பிடாம இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லை. ஓகே, என்ன கேஸ் ப்ராப்ளம்னு அவங்க சொல்கிறது வந்து அசிடிட்டி ப்ராப்ளமாக இருக்கலாம், அசிடிட்டினால அல்சர் வரலாம், அதில் கூட இதே மாதிரி நெஞ்சு வலி மாதிரியே வரும். இது வந்து நான் கார்டியாக் செஸ்ட் பெயின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் இதுக்கு ஒரு எண்டாஸ்கோபி பண்ணி உணவு குழலில் இதில் ஏதாவது இறைப்பையிலெல்லாம் புண்ணு இருக்கா என்னன்னு பார்க்கணும். பார்த்துட்டு இருந்ததுன்னா அந்த சமயத்தில் நீங்கள் மெடிசன் சாப்பிட்லாம். ஆசிட் குறைக்கிறதுக்கான நல்ல மெடிசன்ஸ் இருக்குது, அந்த மெடிசன் சாப்பிட்டிங்கன்னாலே நல்லா போயிடும். ஆனால் நீங்கள் ஸ்மோக் பண்ணிவிட்டு மெடிசன் சாப்பிட்டிங்கன்னா அந்த மெடிசன் வேலை செய்யாது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று தான் முடிவு பண்ணணும். நீங்கள் ஸ்மோக்கிங்கை விட்டுறணும், அறவே விட்டுறணும். ஸ்மோக்கிங் பண்ணுறவங்ககிட்ட கூட போகக்கூடாது. போகாமல் மெடிசன் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஓகே, டாக்டர் சொன்னதை மறக்காதீங்க. நேர் வணக்கம், இது ஆர் டாக்டர்கள் ஆர்த்தட்டிக் கேள்விகள். யார் பேசுகிறீங்க? வணக்கம். கைனகாலஜிஸ்ட் கிட்ட பேசணும். டாக்டர் சாரதா உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்கம்மா. உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள். தீபா. தீபா. டாக்டர் சாரதா சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? மேம் எண்டோமெட்ரியோசிஸ் இருந்துச்சு. உங்களுக்கு வயசு என்ன? 26 ஆச்சு. ஓகே, மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சு. 3 இயர்ஸ் ஆச்சு, இன்னும் பேபி இல்ல. ஓ, அதுக்காக பாத்தீங்களா? ஆமா, எண்டோமெட்ரியோசிஸ் இருந்துச்சு, லாப்ரோஸ்கோபி பண்ணிருக்காங்க. ஓகே. திரும்ப ஜூன் மந்த்லயே 2 டைம் எண்டோமெட்ரியோசிஸ் வந்துச்சு. அது எண்டோமெட்ரியோசிஸ்னா சாக்லேட் சிஸ்ட் சொல்றீங்களா இல்ல வேற இடத்துல? சாக்லேட் சிஸ்ட் ஓவேரியன்ல வந்திருக்கு. சொல்லுங்க. 2 சைடும் வந்திருக்கு. இப்போ லூப்ரைட் ரிப்போர்ட் போட்டாங்க. ஓகே. போன மந்த் 23rd போட்டாங்க. இது வரைக்கும் பீரியட்ஸ் ஆகல. அது போடும்போது பீரியட்ஸ் வராம இருக்கும் அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது. இப்போ நீங்க அது போட்டுட்டு நீங்க எப்போ அதுக்கப்புறம் அடுத்த செக்கப்புக்கு வர சொல்றாங்களோ அப்போ போகும்போது அவங்களுக்கு குழந்தை உண்டாகிறதுக்கான மாத்திரை எல்லாம் கொடுத்து இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரி போட்டு அதுக்கு உண்டான அதான் நீங்க அப்போ லியூப்ரலைட் அந்த இன்ஜெக்ஷன் போட்டுட்டு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. அது கொஞ்சம் அந்த எண்டோமெட்ரியோசிஸ் வந்து சப்ரஸ் பண்ணி விடும். ஸோ அப்போ தான் ஐவிஎஃப் பண்ணால் கூட அதோட சக்ஸஸ் ரேட் வந்து மிச்சவங்களுக்கு பண்ணுறதோட அந்த எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் கம்மி பர்சன்டேஜ். ஸோ அதனால் முன்னாடி கொஞ்சம் சப்ரஷன் பண்ணுறதுக்கு தான் அந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க. போட்டுட்டு அவங்க ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் திருப்பி வர சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்களை ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. எப்படி இருக்குன்னு ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. ஓகே, டாக்டர் சொன்னது மறக்காதீங்கண்ணே. டாக்டர் இளங்கோவன், இப்போ வந்து இப்போ எந்த நோய் இருந்தாலும் உடம்புல வந்து ஏதாவது ஒரு அறிகுறி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், ஆனால் நம்ம கவனம் செலுத்த மாட்டோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஹார்ட்டில் இருக்கிற பிளாக்ஸ் வந்து எக்கச்சக்க ஸ்டேஜில் ரீச் பண்ண பிறகு தான் நம்ம நிறைய பேருக்கே தெரியுது. ஸோ முன்னாலே எப்படி அதை கண்டுபிடிக்கலாம்? அதற்கான அறிகுறிகள் என்னெல்லாம் நம்ம உடம்பு நம்மளுக்கு சொல்லும்? அதாவது நீங்கள் ஹார்ட் பிளாக்னு சொல்கிறது மாரடைப்பு நோய் சம்மந்தப்பட்டது கேட்குறீங்க. அதாவது மாரடைப்பு நோய் அறிகுறிகள் என்னென்னா, சாதாரணமாக பேஷண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனாவோ, இயற்கையாக வந்து ஒரு 2 ஃபர்லாங் 3 ஃபர்லாங் நடப்பாங்க, அல்லது 2 மாடி ஏறக்கூடிய நேரத்தில் அவங்க 2 மாடி ஏறக்கூடிய நேரத்தில் மூச்சு இறைக்கிறது, நெஞ்சு படபடப்பு, நெஞ்சில் ஒரு அழுத்தம், இது மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம என்னங்கிறத நம்ம யோசனை பண்ணணும். அதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட அது ஒரு நோய்த்தன்மை ஏற்படுறவங்களுக்கு நோய்த்தன்மைக்கு அது மாரடைப்பு நோய் வரக்கூடிய காரணிகள் ஃபேக்டர்ஸ், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் இருக்கா, ப்ளட் ப்ரெஷர் இருக்கா, டயபெட்டிஸ் இருக்கா, ஓவர் வெயிட்டா, ஸ்மோக்கரா, அல்லது ஆல்கஹால் எடுத்துக்குவாங்களா, டயபெட்டிஸா, இது மாதிரி நோய் காரணிகள் ஏதாச்சும் இருக்காங்கிறது நம்ம தெளிவுபடுத்திட்டு இது மாதிரி அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இதை குறித்த சில பேசிக் ஆய்வுகள், எக்ஸ்ரே, இசிஜி, எக்கோ, இது மாதிரி ஆய்வுகள் பண்ணி நம்ம வந்து அது வந்து இருக்குதாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ முன்கூடியாக நம்ம உடம்பு நம்மளுக்கு கொடுக்குற ஒரு அறிகுறி என்னென்னா, நடக்கும்போது கஷ்டமாக இருக்கும், நெஞ்சில் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு பிடிப்பு, ஒரு அழுத்தம் ஒரு வெயிட் வைக்கிற மாதிரியோ அல்லது கம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியோ, ஸ்ட்ராங்கிலிங் சென்சேஷன், அது மாதிரி சில நேரத்தில் வரும். ஆஞ்சியானான்னு சொல்லுவோம். அது மாதிரி வரக்கூடிய நேரத்தில் அது வச்சு இதெல்லாம் ஒரு நோய்த்தன்மையோட அறிகுறிகள். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து
ஆய்வுகள் செஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஏர்லியராகவே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு. ஸோ முன்கூட்டியாகவே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் கேள்விகள் கேட்க நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044445969444. வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆர்த்தட்டிக் கேள்விகள். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் அருணா ஃப்ரம் சென்னைங்க. சொல்லுங்க அருணா. ஆக்சுவலி எனக்கு வந்து கைனகாலஜிஸ்ட் மேடம் கிட்ட ஒரு டவுட் கேட்கணும் மேடம். டாக்டர் சாரதா உங்களுக்கான பதில் கொடுப்பாங்களா? குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஆக்சுவலி எனக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பேபி வந்து 3.5 ஏஜ்ல இருக்கு டாக்டர். சொல்லுங்க. செகண்ட் பேபி வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 40 days தான் ஆச்சு டாக்டர். ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் பேபி பாத்தீங்கன்னா மார்னிங் சிக்னஸ் ஃபுல்லாவே எனக்கு 10 months வந்து ஃபுல் வாமிட்டிங் அண்ட் பெட்லயே தான் இருந்தேன். நான் ட்ரிப்ஸ் போடுறது அது மாதிரி இருந்தது. ஸோ இந்த பேபிக்கு வந்து மார்னிங் சிக்னஸ் எந்த ஒரு இண்டிகேஷனுமே இல்ல. ஸோ ஸ்கேன் பண்ணிருக்கீங்களா? இல்ல டாக்டர், 45th டே வர சொல்லிருக்காங்க ஸ்கேனுக்கு. ஆக்சுவலி 45th டே. ஓகேங்க. இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நம்ம அப்பதான் 45th டே தான் ஐடியல் டைம் பார்க்கறதுக்கு நாடி துடிப்பு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிரெக்னன்சிக்கு இன்னொரு பிரெக்னன்சி மிச்சவங்களை வச்சு கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு பிரெக்னன்சி வச்சு இன்னொரு பிரெக்னன்சி கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். அதனால வாமிட்டிங் சென்சேஷன் அதெல்லாம் இல்லையேன்னு வருத்தப்பட வேண்டாம். ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். டாக்டர் சொன்னதை மறக்காதீங்கம்மா. இந்த மாதிரி தான் நிறைய பேரோட கேள்விகளுக்கு நிறைய பதில்களும் முன்னெச்சரிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து எடுத்து சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர்ஸ். கலாம் போல சாதனை செய்யணும்னா நிச்சயமாக அதற்கு ஆரோக்கியமான ஒரு உடம்பும் தேவை. தினந்தோறும் பாருங்கள் 6 டாக்டர்கள் ஆர்த்தட்டிக் கேள்விகள். டேக் கேர் அண்ட் காட் பிளஸ்.